இந்த ஸ்வீட்டுக்கு ஒவ்வொரு ஊர்ல வேற மாதிரி பேர் சொல்றாங்க. நீங்க என்ன சொல்வீங்கன்ட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் குக்கர்ல 1 கப் பச்சை பயிறு நல்லா கழுவிட்டு 2 கப் தண்ணி சேர்த்து 5 விசில் விட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் மேஷர்ல லைட்டா மசிச்சு விட்டுக்கோங்க. அடுத்து ஒரு பேன்ல 1 கப் மண்டை வெல்லம், 1/4 கப் தண்ணி சேர்த்துட்டு வெல்லம் நல்லா கரைஞ்ச உடனே 1/2 கப் துருவன தேங்காய், வேக வச்ச பச்சை பயிறு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கூடவே வாசனைக்கு 1 ஸ்பூன் ஏலக்காய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு 2லிருந்து 3 நிமிஷம் குக் பண்ணும்போது நல்லா திக்காயிடும். இது கம்ப்ளீட்டா சூடு ஆறுனதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த சைஸ்ல வேணுமோ லட்டு பிடிச்சுக்கோங்க. இப்போ மேல் மாவு ரெடி பண்ணுறதுக்கு 3/4 கப் மைதா மாவு, 1/4 கப் அரிசி மாவு, 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான தண்ணி சேர்த்துட்டு ஒரு கெட்டியான தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ ரெடி பண்ண உருண்டையை இதில் சேர்த்துட்டு ஒரு கோட்டிங் மாதிரி கொடுத்து எண்ணெயில் போட்டு டீப் ஃப்ரை பண்ண வேண்டியதான். நான் இன்னைக்கு பன்னீரக்கல்ல தான் ரெடி பண்ணியிருந்தேன். 2 சைடு திருப்பி போட்டு அவுட்டர் லேயர் மட்டும் நல்லா வெந்ததுக்கப்புறம் தண்ணியை எடுத்துட்டிங்கன்னா சூப்பர் டேஸ்டியான ட்ரெடிஷ்னல் ஸ்வீட் வந்து ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.